பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்குறது இந்த தும்பு தூண்டில் வரிச்சுரை பிடிச்சி வந்துச்சு பார்த்துக்கிடுங்க. அதை தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்றைக்கி ஓடும்போது தூண்டி இலைக்கிருந்தோம் தும்பு, அதில் சூற மீனாக அடித்து வருது. அதை வாங்குறத பாருங்கள். நாலஞ்சு சூறை வந்துச்சு. ஆமாம், 4-5 சூறை வந்துச்சு. அதை பிடிச்சி ஓரமாக கழிச்சு போட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கழிக்க கஷ்டப்பட்டாங்க ஆட்க. எல்லாமே கடலுக்கு புது ஆட்க, அதனால் கழிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோத்தையும் கழிச்சு ஒதுக்கிக்கிட்டு நம்ம 4 சூறையும் துடிக்கிது பார்த்துக்கிடுங்க. அடுத்தும் தூண்டி இலக்குவோம். தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டோம். தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டோன்னா அது எப்படி துடிச்சிக்கிட்டு கிடக்குன்னு பாருங்களேன். வலுவாக துடிக்கும். 2 நிமிஷம் இல்லைனா கூடினது ஒரு 5 நிமிஷம் தான். அதோடு அது செத்துரும். அதுக்கப்புறம் தூக்கி ஐஸ் அடிச்சிடுவோம் நாங்கள். நம்ம ஐஸ் பெட்டியில் போட்டுட்டு மறுபடியும் தூண்டி இலக்குவோம். நம்ம அந்த தும்பு தூண்டியை மறுபடியும் தூக்கி தண்ணியில் போட்டுவிடுவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்தும் தும்பு தூண்டியை இலக்கி விட்றோம். ஆமாம், மீனெல்லாம் சாப்பிட்டோம். அதனால் அடுத்து தும்பு தூண்டியை தண்ணியில் போட்டுட்டோம். பார்ப்போம் அடுத்து மீன் வரும். அந்த மீனை பாருங்கள். இவ்வளோதான். 4 மீனையும் பார்த்துக்கிடுங்க நல்லா. அடுத்து இந்த தும்பு தூண்டி இலக்கி விட்டுருந்தோம். நம்ம அதில் மீன் அடிச்சுட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன மீன் வருதுன்னு எங்களுக்கே தெரியலை. தும்பு தூண்டி வெறும் தும்பு, ஒரே ஒரு வரிச்சுரை வருது. ஆமாம், ஒரே ஒரு வரிச்சுரை போட்டிருக்கு. மீதி தும்பு எல்லாமே வெறும் தும்பாக வந்துட்டு மக்களே நல்லா பார்த்துக்கிடுங்க. ஆமாம், நம்மகிட்ட மைக்கெலாம் இல்லை பேசுகிறதுக்கு. நம்ம இன்னும் அந்தளவுக்கு பெரிய ஆளெல்லாம் ஆகலை. அதனால் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். யாரும் எதுவும் பெருசுப்படுத்தாதீங்க, பார்த்துக்கிடுங்க. ஆமாம், சூறையை வாங்கிட்டாப்புல. அதெல்லாம் பாருங்கள், வெறும் தும்பு தான் அதில் இருக்குது. அந்த பாருங்க, போடுங்க 2 கிலோ இருக்கும். முடிஞ்சிச்சு. அடுத்து தூண்டி இலக்கியிருக்கோம். மறுபடியும் பாருங்கள், ஒரு பரலா மீன் வருது, ஒரு பரலா குட்டி. ஆமாம், இந்த மீன் நல்ல கலராக மாறும். எல்லாருமே நல்லா பாருங்கள் வருது. இது வந்து ஓடு கயிறில் அடித்தது. நம்ம பிளாஸ்டிக் மீனில் அடித்து வர்றது ஓடு. நான் தூண்டியை வாங்கி உள்ளே வச்சு மீனை கழிக்கணும். இப்போ இந்த மீன் ஒரு சமையல் மாஸ்டர் தான், அவர் தான் வாங்கினாப்புல. எல்லோரும் தூங்குறாங்க. இந்த மீனை உடனே வாங்கியாச்சு. கழிச்சிட்டு மறுபடியும் இலக்கி விட வேண்டியதான் வேலை. நல்லா பார்த்துக்கிடுங்க. பரலா மீன் நம்ம கடல் ரசம் நாட் 7